அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்தடுத்த அறிவிப்பு, நிலை குலைந்து போன ஐரோப்பா இப்போ டவுட்டில் இருக்குது. நம்ம ரஷ்யா கிட்டேருந்து உக்ரைனை காப்பாற்றுறதா, இல்லை இங்கே அமெரிக்கா கிட்டேருந்து கிரீன்லாந்தை காப்பாற்றுறதா, ஒன்றுமே புரியல. அதனால் இன்றைக்கி ஜெர்மனி ஒரு அதிரடி அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதற்கு தான் ட்ரம்ப் அவர்கள் டீசெண்டாக ஒரு வார்த்தையை சொன்னார். நான் ரஷ்யாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து தன் வழிக்கு வர வைக்கலான்னு நினச்சேன். ஆனால் ஐரோப்பா நாடுகள் இல்லை நீங்கள் எங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து ரஷ்யாவுக்கு சாதகமாக நடந்துக்கோன்ற மாதிரி எங்கிட்ட நடந்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எத்தனை நாள் தான் நான் நல்லவனாக இருக்கிறது சொல்லுங்கள். எனக்கு நோபல் பரிசு கொடுத்தீங்களா? நீங்கள் நான் நல்லவனாக நடந்துக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு நோபல் பரிசு கொடுத்தீங்களா அப்படின்னு மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிட்டார். அப்படின்னா அந்த டென்ஷனுக்கான காரணம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் நிகழ்வுகளும் இன்றைக்கி புட்டு பிரித்து மேஞ்செல்லாம் வாங்க. இன்றைக்கி ஈரான் சம்பவத்தை பார்த்துடலாம், சிரியாவுடைய சம்பவத்தை பார்த்துடலாம், நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது. வாங்க நண்பர்களே, நேராக நம்ம அமெரிக்காவுக்கே போயிடலாம். வாங்க, ரொம்ப நாள் ஆச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அவர் ட்ரம்ப் அவரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம ஈரானுக்கு போகலாம். நம்ம வாங்க. ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரம்ப் அவர்களுடைய அதிரடி ட்விட்டு ஒன்று பார்த்துடலாமா? ட்விட்டெலாம் இல்லை, மிரட்டல். இது கிரீன்லாந்துக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டல். அது நார்வே பிரதமருக்கு நேரடியாக கடிதம் எழுதிட்டார். சுமார் 8 போர்களை தடுத்து நிறுத்தியும் உங்கள் நாடு எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க மறுத்துவிட்டது. இனி அமைதியை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டிய கடமை எனக்கு இல்லை. அவ்வளோ, நான் ஏன் நல்லவனாக இருக்கணுன்றார். இதுக்கப்புறம் நான் நல்லவனாக இருக்க பிரயோஜனமே இல்லை. அமெரிக்காவின் நலனுக்காக எது தேவையோ அதை செய்வதில் எனக்கு கவனம் இருக்கும். கிரீன்லாந்தை ரஷ்யா அல்லது சீனாவிடமிருந்து பாதுகாக்க திறன் இல்லாத நாடு டென்மார்க். அந்த நிலத்திற்கு உரிமை இருப்பதை நிரூபிக்கும் எழுத்துப்பூர்வ ஆவணங்கள் எதுவும் டென்மார்க்கிடம் இல்லை. நேட்டோ அமைப்பு உருவானதிலிருந்து அதற்கான அதிக உதவிகளை செய்தது அமெரிக்கா தான். இப்போது அமெரிக்காவுக்காக நேட்டோ ஏதாவது செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கிரீன்லாந்தின் மீது அமெரிக்காவுக்கு முழு கட்டுப்பாடு இருந்தால் மட்டுமே உலகம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார். இப்போ நீங்கள் எங்கூட இணைந்து அப்படியே இணக்கமாக போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நான் புடின் அவர்களுக்கோ இல்லை ரஷ்யாவுக்கோ ப்ரெஷர் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அமைதியை வந்துடுவாங்க. ஐரோப்பா நாடுகளும் காப்பாற்றப்படும். இல்லை அந்த ப்ரெஷர் உங்கள் மீது நீங்கள் திணிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவராச்சு நீங்களாச்சு அதற்கு முழு காரணகர்த்தா நீங்கள் தான். ஏன்னா நான் நல்லவன் கிடையாது, ஏன் கெட்டவன். அப்படி இத்தனை நாளாக 8 போரை நிறுத்தன்னு அக்களில் பிரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டு நான் தான் நிறுத்தேன்னு சொன்னார். இனிமேட்லாம் நல்லவன் இல்லை கெட்டவன்றார். நல்லா இருக்குல்ல இந்த படம் டைலாக்கு. பாவம், இப்படி இருந்த மனுஷன் இந்த பூ உலகில் அமைதி மலர வேண்டும் என்று கனவிலும் நினைவிலும் வாழ்ந்து கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்கள் இதுக்கப்புறம் நான் அமெரிக்காவோட நலனை மட்டும்தான் பார்ப்பேன், யார் எக்கேடு கட்டு போனால் என்ன, என் சுயரூபத்தை பார்க்க போகிறீங்கன்றாங்க. வெல்டன் அமெரிக்கா, வெல்டன். உங்களுடைய முடிவுனால் இனி ஐரோப்பா என்ன நடக்க போகிறதுன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். கீர் ஸ்டார்மர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த முடிவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசி அமைதியாக முடிவெடுக்க வேண்டிய ஒரு தருணம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க தயாராக இல்லை. எப்பாடுபட்டாவது கிரீன்லாந்தை காப்பாற்ற நாங்கள் முயற்சி செய்வோம். அதற்கான இறுதி முயற்சிகள் கண்டிப்பாக எடுப்போம். ஆனால் இது ஒரு மாதிரி சண்டை போட்டு ஆக்ரோஷமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டார். சரி, நீங்கள் பொறுமையாக உட்காந்து ஒரு பக்கம் பேசிட்டிங்கன்னா அந்த முடிவு கிடைச்சிடும் அப்படின்னா, ஒரு ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் ஜெர்மனுடைய சான்சலர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ நம்மளுக்கு இக்கட்டான சூழ்நிலை, ஐரோப்பாவுக்கு வெஸ்டர்ன் சைடில் இருந்தால் நம்ம த்ரெட் வரும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் ஈஸ்ட் சைட்லேருந்து த்ரெட் வருது. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, கிரீன்லாந்து விவகாரத்தை பற்றியே முழுமையாக திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே ரஷ்யாவுடைய கவனத்தை நம்ம சிதற விட்டுட்டோம். அப்போ ரஷ்யாவுடைய கவனத்தை நம்ம சிதற விடும்போது இன்றைக்கி ஐரோப்பாவுடைய செக்யூரிட்டி கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்போ ஐரோப்பாவோட செக்யூரிட்டி என்பது கிரீன்லாந்தில் மட்டும் இல்லை, உக்ரைனையும் நம்ம கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி பத்திரிகைகள்லாம் உண்மை தான் அது. 13 வீரர்கள் அனுப்புனாங்கல்ல கிரீன்லாந்தை காப்பாற்றுறதுக்கு, ரிட்டர்ன் வந்துட்டாங்களாம் வாங்கப்பான்னு. போய் ஒரே ஒரு நாள் தான் இருந்தாங்களாம். இதை டூர் போன மாதிரி ஒரு நாள் போயிட்டு உடனே வாங்கப்பா அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னால் கூட சரி, வீரர்களை பின் வாங்கினாலும் நாங்கள்
திடகாத்திரமாக அமெரிக்காவுக்கு எதிரான முடிவெடுப்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா பொருட்கள் மீது நாங்கள் வரி விதிப்போம். ஆனால் என்ன பிரச்சனைனா அது கன்சியூமர் தான் பே பண்ணுறாங்க. அவர் நம்ம காலைல ஆர்கே சேனலில் பேசியிருந்தோம்ல அதை பற்றி. ஒரு நாடு என்ன தான் வரி விதித்தாலுமே அந்த நாட்டோட கன்சியூமர் தான் பாதிக்கிறாங்க. அந்த கன்சியூமர் பாதிக்கும்போது அது அமெரிக்க கன்சியூமராக இருந்தானே அது நம்ம கன்சியூமராக இருந்தானே இந்த பாதிப்பிலிருந்து வேறு வித முடிவுகளை எடுப்பதே சால சிறந்ததுன்றாங்க. இப்போ தான் ஓடி வந்து ஒரு குசு குசுன்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. அங்கே யார் ஜெலன்ஸ்கி சார்பா, ஐயா நீங்கள் ஃபுல்லாக கிரீன்லாந்து விவகாரத்தை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கீங்க, அமெரிக்காவும் நேட்டோ விவகாரத்தை ரொம்ப விசுரூபமாக எடுத்துகிட்டு இருக்காங்க, அதனால் நீங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறனால எங்களுக்கு வான் தடுப்பு சாதனங்கள் இல்லாமல் சமீபத்தில் உக்ரைன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் -20 வரைக்குமே வந்துடுச்சு. அதனால் எங்கள் மக்களை உறைய வைக்கக்கூடிய இந்த குளூரை இந்த பனி காலங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடிச்சிட்டு இருக்காங்க. சரி, எங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அடித்தாங்கன்னா கூட பரவாயில்லைங்க ஐயா, நாங்கள் சமாளிச்சிடும், ஏன்னா நாங்கள் அதுக்காகவே பிறந்தவங்க. ஆனால் நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடிய மின்சார இணைப்புகளையும் அடி என்று அடித்து உங்களையும் உறைய வைத்து விட்டார்கள் என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. உடனடியாக வான் தடுப்பு சாதனைகளை கொடுத்து விடுங்கள் ஐயா, இல்லை என்றால் நீங்கள் உறைந்து விடுவீர்கள் இந்த குளிரில் என்றார். ஓஹோ, பரவாயில்ல. இப்போ ஜெலன்ஸ்கி இன்னும் கொஞ்சம் ஸ்பீச்சில் அப்படி மெழுகேறி நிற்கிறாரு. ஏன்னா இதற்கு முன்பு என்ன சொன்னார்னா, ரஷ்யாவுடைய படைகள் உள்ளே நுழைந்து இன்று உக்ரைனை பிடித்தால் நாளை உங்கள் நாட்டை பிடித்துவிடும், உடனடியாக ஆயுதங்களை கொடுன்னாங்க. சரி, அவங்களே அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களா அப்போ. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சீக்கிரமாக வரணும்னா அவ்வளோதான், உங்களுக்கு வரக்கூடிய மின்சாரம் கட்டு சீக்கிரமாக கொடுத்தீங்கன்னா தான் உங்களை காப்பாற்ற முடியும், இல்லை என்னெல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு அடுத்து ஒரு மெட்டலை போட்டார். எனக்கு என்னென்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் மாதிரி எதுக்காகுங்க சண்டை? உக்ரைன் நேட்டோவில் இணையணுன்றதுக்காக தான் சண்டையே. ஆனால் அந்த சண்டை முடிகிறதுக்குள்ளார நேட்டோ நாடே பிரிச்சுட்டு போதே. அதை நினச்சாதான் இன்னும் எனக்கு சரி ரொம்ப சிறப்பான சம்பவம். நினச்சி பாருங்களேன், இந்த ரஷ்யா உக்ரைன் வார் வரல அப்படின்னா இந்த நிலையற்ற தன்மை இந்த பூ உலகில் இந்த அளவுக்கு கிடையவே கிடையாது. இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலை கிடையவே கிடையாது இல்லையா? அந்த இவ்வளோ பெரிய நிலையற்ற தன்மைக்கு ஒத்த புள்ளி, ஒரு சிங்கிள் புள்ளி எங்கிறது ஆரம்பித்தது? உக்ரைன் நேட்டோவில் இணையக்கூடாது. அதுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தது? ரஷ்யா தெரிவிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த நேட்டோவே இருக்கலாமா இருக்கக்கூடாதான்றது தான் பிரச்சனையே. அதுதான் பிரச்சனை. இப்போ தான் ஜெலன்ஸ்கி மலாந்து படுத்த, ஆண்டவா அன்னைக்கே இந்த முடிவை நான் அமைதியாக எடுத்திருந்தால் நீங்கள் உக்ரைன் மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள், பொருளாதாரம் சீர்மித்திருக்கும். இப்போ இவங்க பேச்செல்லாம் கேட்டு இங்கே ஜெலன்ஸ்கி இந்த பக்கம் நிற்கிறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா இங்கே ஒருத்தரை கூட காணும். எங்கேப்பானா கிரீன்லாந்தை காப்பாற்ற ஓடிட்டுருக்குறாங்க, உக்ரைனை காப்பாற்ற இல்லை. இது அதனால தான் இங்கே ஜெர்மனி வந்து எதேதோ சொல்லி பார்க்குறாங்க. அதற்கு தான் திடீர்னு ஹங்கேரி ஓடி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, நார்மலாகவே மோனோபோலியாகவே ஐரோப்பாவுக்குள்ளே எடுக்கப்படுகிற டிசிஷன் எல்லாமே ஜெர்மனியை சார்ந்து தான் இருக்குது. ஏன்னா உர்சுலா வான் டெர் லியன் அவர்கள் ஜெர்மனி பிரசிடென்ட் ஆஃப் கமிஷன், அவங்களும் ஜெர்மனியில் தான் இருக்காங்க. இந்த பாராளுமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பு இருக்காங்கல்ல ஒட்டுமொத்தமாக, அந்த தலைமை பொறுப்பு அவங்க எந்த நாடு? அவங்களும் ஜெர்மனி. இந்த மாதிரி 5 பொறுப்பில் 4 மிக முக்கிய பொறுப்பு யார்? ஜெர்மனி நாட்டவர் தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறார். சரி பார்க்கலாம், அது உங்கள் சண்டைப்பா. இந்த இடத்துல மேக்ரன் அவர்கள் தான் ஓடி வந்து கடைசியாக இறுதியாக சொல்லியிருக்கிறாங்க உக்ரைன்கிட்ட, உக்ரைன் இதுக்கப்புறம் நாங்கள் உங்களை காப்பாற்றுறோம், இது நீ ரஷ்யா அமெரிக்காவை நம்பி இருந்தால் கஷ்டம்தான். அதனால் இந்த வான் தடுப்பு சாதனங்கள், இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் எல்லாமே 2/3 3இல் 2 பங்குக்கு மேலே நான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 2030க்குள்ளார 90 பில்லியனுக்கு மேலான லோன் ப்ரொப்போசல். யாருக்கு? அங்கே உக்ரைனுடைய மிலிட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுவதற்காக ஃப்ரான்ஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. இப்போ அது இல்லாமல் அடுத்தடுத்த ஆயுதங்கள் இதுக்கப்புறம் ரிலையபிளாக, அதாவது இப்போது உக்ரைனில் எப்படின்னா அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்தா மட்டும்தான் உக்ரைன் வந்து காப்பாற்ற முடியும், இல்லைன்னா ரஷ்யா பிடிச்சிடும். இந்த நிலையை மாற்றி ஃப்ரான்ஸும் ஐரோப்பாவும் ஆயுதங்கள் கொடுத்தா மட்டும்தான் உக்ரைனை காப்பாற்ற வேண்டும், ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அப்போ உங்களுடைய இலக்குகள் எப்போ? 2030 90 பில்லியன் லோனு புஷ் பண்ணுறாங்க. அப்போ இன்னும் 4 வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கே நாளைக்கே பேச்சுவார்த்தை கொண்டு வரீங்களே, 4 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற கதையே இன்றைக்கி மூச்சு முட்டை பேசியிருக்கிறாரு. சரி, இவங்க ஒரு பக்கம் முடிவு எடுத்தாலுமே சீனா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அமெரிக்காவை பார்த்து, எளிய அமெரிக்கா
உங்களை மாதிரி ஒரு செல்ஃபிஷ் த்ரெட்டு, அதாவது சீனாவை பர்டிகுலராக நீங்கள் செல்ஃபிஷாக நீங்கள் மட்டும்தான் வளரணுன்றதுக்காக இதை மிரட்டப்படுவதை ஒருபொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றாங்க. ஏன் திடீர்னு சீனா ஓடி வந்து நேரடியாக அமெரிக்கா வந்து எதிர்க்கிறாங்கன்னா, நாங்கள் ஐரோப்பாவுக்கு டைரக்ட் சப்போர்ட்டுன்றாங்க. இப்போ சீனா என்ன கூப்பிட்றாங்கன்னா, ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் இனி நீங்கள் அங்கே நம்பி இருந்த பிரயோஜனம் இல்லை, என் கூட வாங்கன்றாங்க. ஏற்கனவே ஜெர்மனி வந்துட்டு போயிட்டாங்க, ஃப்ரான்ஸும் வந்துட்டு போயிட்டாங்க, கனடாவும் வந்துட்டு போயிட்டாங்க. யூகே தான் ரொம்ப எதிரியாக்குறாங்க ஜெர்மனிக்கு. அதுவுமே ரொம்ப நாளாக இல்லை. அவங்களும் வந்தாங்கன்னா இதை சரியான நேரத்தில் அறுவடை செய்ய போகிறது சீனா. ஆனால் அந்த அறுவடைக்கு வித்திடுமா அமெரிக்கான்றது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒரே ஒரு ட்விஸ்ட்டு தான் கொடுத்தாரு. இந்த ரஷ்யா ஃபீஸ் டீல்னு சொல்லிட்டு உருவாக்கினார் இல்லையா சார், ரஷ்யாவில் காசா. அதற்கு நேற்று கூட சொல்லியிருந்தாங்க, இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கு அழைப்பு கொடுத்திருந்தார். அப்போ அர்ஜென்டினா இன்னும் மொத்தம் ஒரு 60 நாடுகளுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. அதில் ஒரு 3 நாடுகள் பக்கம் ஓகே ஆகிட்டாங்க. இன்றைக்கி சவுதி அரேபியா முடியாதுன்ட்டாங்க. இல்லை அது ஏதோ கொஞ்சம் எங்களுக்கு தப்பாகப்படுது, நாங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணுறன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அங்கே மேக்ரான் அவர்கள் வந்து ஓகேன்ட்டாங்க. இப்போ ரஷ்யாவுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்களாம், வாங்க நீங்களும் வந்து இந்த காசா பீஸ் பிளானில் வந்து கலந்துக்கோங்கன்றாங்க. எந்த நாடு கலந்துக்கிட்டாலும் 1 பில்லியன் டெபாசிட் பண்ணிடணும். 1 பில்லியன் டெபாசிட் பண்ணிட்டு தான் நாட்டாமல் இப்படி சொம்பில் எச்சத்தை போய்ட்டு தீர்ப்பு கொடுக்கவே வரணும். இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு ஏற்கனவே அமெரிக்கா வித்திட்டு விட்டது. இதில் பெலாரஸுக்கு பெருமை, அதான் நம்ம ஊர் சொல்ல மேய்க்கிறது எருமை, அதில் ஒரு பெருமை வேறுன்னு வாங்கல. பெலாரஸ் வந்து ஒரு லெட்டரை தூக்கி காட்டிட்டாங்க, இங்கே பாருங்கள் எங்களுக்கு வந்து ட்ரம்ப் அழைப்பை விடுத்துட்டாரு, அதனால் நாங்கள் இதில் கலந்துக்க போகிறோம், இதை வந்து நாங்கள் ஒரு பெருமையாக கருதுகிறோம் அப்படின்னாங்க. ரைட்டு, எல்லாம் கருதுங்க, அருமையாக கருதுங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இது அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தகவல். சமீப காலமாக அமெரிக்காவோட நடவடிக்கையை பார்த்து அம்சமாக இருக்கிறது. ஐரோப்பாவுக்குள் பெரிய ஒரே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. இப்போ ரஷ்யாவா அமெரிக்காவா 2 பேர்த்தையும் எதிர்க்கிற சூழ்நிலை. இப்போ சீனா வேறு எதிர்த்துட்டு இருந்தாங்க. அதனால் இந்த ரஷ்யா உக்ரைன் வாரில் மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்க போகிறது ஐரோப்பா. இதை எப்படி சமாளிக்கிறாங்க? அங்கே ட்ரம்ப் வேறு விடா கண்டன் கொடா கண்டனாகிறாரு. நான்லாம் விடவே மாட்டேன், எக்கடு கட்டு போனாலும் நான் கிரீன்லாந்தை கைப்பற்றியே தீரவுன்றாங்க. நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம், இந்த வரைபடத்தை உங்ககிட்ட காட்டுறாரு. 1 இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் இப்போ யூஎஸ் ஆப்ரஹாம் டேங்க் எங்கே நோக்கி வருது? ஈரானை நோக்கி வருது. இன்னும் 6 நாள் இருக்குது அதனோட ஜேர்னி. எங்கே வந்து நிலைநிறுத்த போகிறாங்க? ஈரான்கிட்ட வந்து நிலைநிறுத்த போகிறாங்க. ஸோ இந்த 6 நாள் ஜேர்னிக்கு அப்புறம் நிறைய முடிவுகள் மாறுவதற்கும் நிறைய இடத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இது முழுக்க தாக்குதல் நடத்தும் எண்ணத்தோடு தான் வந்து கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல். ஈரான் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை அமெரிக்கா ஆற போட்டிருப்பதும் திசை திருப்பது என்பதும், நடத்தப்படுகிற தாக்குதலை இல்லைன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அதற்கு தான் இப்போ ஒரு சில பத்திரிகைகள்லாம் ஏவி விட்டுருக்காங்க. இந்த ஆக்சியோஸ் போன்ற பத்திரிகைகள், இன்னும் ஒரு சில பத்திரிகைகள்லாம் என்னென்னா, இஸ்ரேல் போயிட்டு அமெரிக்காவை கெஞ்சுதான், ஐயா நீங்கள் வந்து ஈரான் அடிச்சிடாதீங்க, ஏற்கனவே அவங்க அடித்த அடி எங்களால் தாங்க முடியல, இப்போயும் நீங்கள் அடிச்சிங்கன்னா நாங்கள் தான் அடி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கெஞ்சிட்டு இருப்பதாக வந்து பத்திரிகைகள் எழுதி கொண்டு இருக்கிறார்கள். இதை எனக்கு மற்றவங்களாம் நம்பலாம், யாருனாலும் என்னன்னாலும் நம்பலாம். பட் எனக்கு இஸ்ரேல் அப்படி போயிட்டு கெஞ்சுவாங்களா அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் அதை நம்பி இன்னும் ஈரானுடைய ஊடகங்களாக அதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில இன்டர்நேஷ்னல் பத்திரிகைகள்லாம் கிட்டத்தட்ட குசுன்னு அவங்க பேசும்போது ஒட்டு கேட்ட மாதிரியே இஸ்ரேல் கெஞ்சனால தான் ஈரான் அமெரிக்கா தாக்கல் நடத்தியதை நிறுத்தி விட்டதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது போர் விமானம் வரல, போர் கப்பல் வரல, அதுதான். இது எல்லாமே நடத்த மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரமையை கிரியேட் பண்ணுறாங்க. நான் எத்தனை தடவைனாலும் சொல்கிறேன், நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நீங்கள் நடக்கும்போது என்னை பற்றி நினச்சி பார்ப்பீங்க. இன்றைக்கி கூட ஒரு சில பதிவுகள் கிடைச்சிது, ஈரானுக்குள்ளார மறுபடியும் ஒரு சின்ன போராட்டங்கள் நடந்தது. பட் அது கட்டுப்படுத்தக்கூடிய போராட்டம் தான், பெருசெல்லாம் இல்லை. ஏன்னா அவங்க முழுதாக இராணுவ சட்டத்தை கொண்டு வந்துட்டு முழுமையாக கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க. இறப்புகள் பற்றின செய்திகள் அங்கங்கே ஆளாளுக்கு ஒவ்வொரு கவுண்டிங் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஈரானுக்கு ஆதரவான போராட்டங்கள் இன்னும் இந்தியாவிலும், இங்கே குறிப்பாக நம்ம லடாக் பகுதியில் கூட பெரிய அளவுக்கு இருந்தது. அயதுல்லா அலி காமினி அவர்களுக்கான ஆதரவாக பெரிய அளவுக்கான போராட்டங்களும் வந்து பார்க்க முடிந்தது. தொடர்ந்து 3-4 நாட்களாக காஷ்மீர், லடாக் அந்த பகுதி ஃபுல்லாக வந்து ஈரானுடைய அயதுல்லா அலி காமினி அவர்களுக்கு ஆதரவான போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஈரான் படுகச்சிதமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நாம் அடுத்து மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம சிரியா கிட்ட போயிடலாம்.
சிரியாவில் கிட்டத்தட்ட குர்திஸ் ரீஜியன் வந்து ஒரு 5000 ISIS தீவிரவாதிகள், இவங்க எல்லாமே வந்து மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட், அவங்க எல்லாமே சிறையில் வைத்திருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த 5000 பேருமே கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிட்டாங்களா இல்லை என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இதில் 2 விதமாக சொல்லிடலாம். இவங்க குர்திஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சிரியா ராணுவம் உள்ள வந்து ஜெயிலெலாம் அடித்து உடச்சி ரிலீஸ் பண்ணி விட்டாங்கன்றாங்க. சிரியா என்ன சொல்கிறாங்கன்னா, வேண்டுமென்றே எங்கள் நாட்டுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக இவங்க ஃபுல்லாக ISIS தீவிரவாதிகளை கழட்டி விட்டாங்கன்றாங்க. ஆக மொத்தம் என்னென்னா 5000 வாண்டட் லிஸ்ட்டு, 5000 தீவிரவாதிகள், அதாவது ISISல சிரியா குர்தீஸுக்குள்ளார எத்தனை நாள் சிறையில் இருந்தவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்தது. கரெக்டாக துருக்கி வந்து குர்தீஸ் அடின்னு அடித்து நாங்கள் பிழைக்கிறதே பெரும்பாடு, நாங்கள் ஏன் ISIS தீவிரவாதிகளை கடத்தி வச்சுருக்குன்னு ரிலீஸ் பண்ணாங்க. இது சம்பவம் நம்பர் 2. அப்போ அங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே என்னென்னா, காலையிலேருந்து அக்ரிமெண்ட் ஓகே ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் 15 கட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே ஓகே அப்படின்னு சொன்னால் கூட இல்லை, தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளில் முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனால் வரைபடங்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிரியா சார்பாக வெளியிடப்படுகிற ஊடகங்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை முக்கால்வாசி பிடிச்சிட்டாங்கன்ற மாதிரி வெளியிடுறாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது பாருங்கள், அந்த மஞ்சள் கலர் எல்லாமே இவ்வளோ தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ISW அமெரிக்காவோட ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ரக்கான்ற பகுதியும் கீழே இந்த கொனோக்கோ ஆயில் ஃபீல்டு, அப்புறம் வந்து டனக் ஆயில் ஃபீல்டு, அதுக்கு மேலே வந்து அசான்கா ப்ராவினன்ஸ் நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் முழுசாலாம் இல்லை, போயிட்டுருக்காங்க. அங்கங்கே ஸ்னைப்பர்ஸ் மூலிமா தடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க ISW வந்து சொல்கிறாங்க. ஸோ 2 மாறுபட்ட கருத்து வருது. நாளைக்கு தான் ஒரிஜினல் வரைபடம் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு அடுத்தடுத்த வரைபடங்கள்லாம் காட்டிகிட்டே இருக்கிற பாருங்கள். இது ISW வெளியிட்டது. இந்த 2 முரண்பாடுக்கான தாண்டி ரக்கா பகுதிக்குள்ளார பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களோட கொண்டாட்டம், யாரும் சிரியனுடைய இராணுவம் உள்ளே வந்துட்டாங்கன்றதுக்காக அந்த மக்களுடைய கொண்டாட்டம் பெரிய அளவுக்கு இருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ தொடர்ந்து சிரியாவுக்குள்ளார தாக்குதலும் பறந்து விரிந்து அந்த சிரியாவை உருவாக்குவதில் நாங்கள் திடகாத்திரமாக இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சமட்டி அடி. இந்த இடத்துல அது குர்தீஸ் ரீஜியனை அவங்களால ஹோல்டு பண்ண முடியல. தொடர்ந்து பெரிய அளவுக்கு பெரிய மூமெண்ட் உள்நோக்கி போயிட்டே தான் இருக்காங்க. அணைகளை உடைச்சாங்கன்னா அந்த அணைகள் போன தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாதையை உருவாக்கி இன்னும் அதிகப்படியான ஆயுதங்களை உள்ள வராங்க. மேற்கொண்டு ஒரு அணையை உடைக்காமல் இருப்பதற்கு முன்கூட்டியே போயிட்டு தடுக்கிறாங்க. இது மாதிரி அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொள்கிறாங்க. துருக்கி பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது சிரியாவுக்குள்ளே அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம அடுத்து ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம் அப்படின்னா, காபூலில் குறிப்பாக சீனர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் குண்டு வெடிப்பு நிகழ்வு, சீனர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல், 7 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஏற்கனவே சீனா வந்து ஆப்கானிஸ்தானை பார்த்து எச்சரிக்கை கொடுத்தாங்க, எங்கள் சீனா என்ஜினியர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க மறுக்கிறீங்க, தொடர்ந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. இது வரைக்கும் இந்த போன வருஷத்தில் மட்டும் 12 பேர்த்துக்கு மேலே சீனாவுடைய என்ஜினியர்ஸ்லாம் இறந்து போனாங்க. பட் இந்த தடவை வருஷ தொடக்கத்திலே டார்கெட் வைத்திருக்காங்க. யார் இன்னும் கிளைம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். திடீர் விசிட் UAEனுடைய சையத் அல் நஹான் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். இந்தியாவுக்கு மிக முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா டிஃபென்ஸ் காரிடரும் அப்புறம் இன்னும் அடுத்தடுத்த ஆயுதங்களை வாங்குவதற்கான கொள்முதலை வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க. திடீர்னு UAE வந்து இங்கே கொள்முதல் வாங்குவது என்பது பெரிய விஷயமாக பார்க்கலாம். நம்ம சமீப காலமாக UAEனுடைய பேக்வர்டு ஃபோர்ஸ் ஏமன்லேருந்து வெளியேறி UAEக்கு பயங்கரமான அடி, அந்த அடியெல்லாம் தாண்டி திடீர்னு இங்கே இந்தியாவுக்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலாகவும் மிக முக்கிய தகவலாகவும் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோ மச். நன்றி, வணக்கம்.